11க்காக பார்த்தீங்கன்னா மேடி அண்ட் கோபால். டூ பேட்டர்ஸ். மேடியை பொறுத்த வரைக்கும் அவருமே பார்த்தீங்கன்னா சென்னையில் டென்னிஸ் பாலில் வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு அழைக்கப்படலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். இன்னொரு சைடில் கோபால் அண்ட் பவுலிங்கில் ஃபார் பவித்ரா லோன். ஃபர்ஸ்ட் டெலிவரி ராசா பவுலிங் உள்ள மொதல் பாலே ஒரு நல்ல ஷார்ட் பாயிண்ட் ரீஜனில் அண்ட் சிங்கிளோட ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃப்ரம் மேடிஸ் பேட். ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃபார் யுனைடெட் 11. மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் எம்சிசி ராக்சன் ஸ்டேஜ் ஆண்ட வருங்க. அடுத்த பால் நல்ல பாலுங்க. சூப்பர் டெலிவரி அகெயின். எஸ், லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ராக்சன். அவர் தான் கேமையே ராக்காக மாற்றி விட்டார். கிட்டத்தட்ட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்லேருந்து 3 6 வந்தது அவர் விக்கெட் விடுறதுக்கு முன்னாடி. 31 of 13 டெலிவரிஸ். ராசு கிட்டேருந்து இங்கே 3வது பால் அகெயின் ஆங்கிலிங் அக்ராஸ் ரைட் ஹேண்டர். சான்ஸ் ஆஃப் அ டைரக்ட் ஹிட் பட் ஸ்டில் ஓடிட்டாங்க ஒரு குவிக் சிங்கிளுக்கு. The ball காத்துல and just over covers. ஈஸியாக ரன் ஓடிடுவாங்க. நல்ல ரன்னிங் இன் பிட்வீன் விக்கெட்ஸ். எஸ், எக்ஸலண்ட்டாக ஓடி இருக்காங்க இன் பிட்வீன். ஒரு குவிக் டபுள். 2 பந்துகள் பாக்கி இருக்குது. சென்னை டைகர் ஆன் த ஃபீல்ட் நவ. சென்னை டைகர். And again covers regionல டைமிங் பத்தலங்க. Straight into the hands of the covers. டாட் பால் மட்டுமே லாஸ்ட் பால். இன்னொரு பால் பாக்கி இருக்குது ஃபர்ஸ்ட் ஓவரில். ஸோ முதல் 2 ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே. கண்டிப்பாக யுனைடெட் 11 அவங்களுக்கு போய் தெரிஞ்சிருக்கும். அதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற பிளான்ஸ் ஃபார் மேடி அண்ட் கோபால் 2 பேருக்குமே மைண்டில் ஓடிட்டு இருக்கும். லாஸ்ட் பாலுங்க. ட்ரிகர் பண்ணி அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. சூப்பர் டெலிவரி அகைன் ஆங்கிலிங் அக்ராஸ் மேடி. கவர்ஸ் மேலே போக பார்த்தாரு பட் பேட்டோட எட்ஜில் பட்டு ஸ்ட்ரெயிட் இன்டு தி கீப்பர்ஸ் அண்ட் நல்ல கேட்சிங் விக்கெட் கீப்பர்ட்டையும். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 4-1. முதல் ஓவர் முடிவில் இன்னைக்கு 4 விக்கெட். போன மேட்ச் ராக்சன் ப்ரோ ஒரு முயற்சி. சூப்பர் ராக்சன் ப்ரோ அகைன் ஆங்கிலிங் அக்ராஸ் மேடி. tak
செக் ஹலோ. ஸோ போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் மிஸ்டர் ராக்சன் அவர்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்க போகிறது சக்திவேல். முகப்பேர் சப் பி. ஸோ ஸ்கோர் 5 runs. திரு சக்திவேல் அவர்கள் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் டு ராக்சன் இங்க வந்து வழங்கப்பட ரெடியாக இருக்காரு. முத்து ப்ரோ கமான் டைகர். ஆறு. ஸோ ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா டபுள் குயிக் டைமில் வந்துட்டு இருக்கு. ஸோ சிக்ஸஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ். போன பாலில் ஒரு 6, இந்த பாலில் ஒரு பவுண்ட்ரி. இரண்டு பந்துகள் பாக்கி இருக்குது. ஒரு ஃபுல் பால் ஆன் த பேட்ச் அண்ட் சிங்கிள் ஓடிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு ஓவர் த்ரோவில் இன்னொரு ரன் வருமா? எஸ் வருங்க. மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் 25-2 ஃபார் யுனைடெட் 11. விஜய்
ரெண்டாவது பால் நல்ல ஷாட்டுங்க, ஃபுல் லென்த் டெலிவரி, பட் கேட்ச மட்டும் இல்லை, பால சிக்ஸுக்கு முட்டாரான்றதை பார்க்கணும். அம்பையர் சார் வாட்ஸ் சிக்னல். இருப்பா நானே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. 6 ரன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நல்ல ஷாட் ஃப்ரம் த பேட்ஸ்மேன் மணி. மணியோட பேட்லேருந்து மணி ஒழித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் யுனைடெட் 11 மச் இம்பார்ட்டன்ட் 6. நல்ல ஷாட் அகைன், ஒரு ஃபுல் பால். ஸோ 3 பால் இந்த ஓவரில் இது வரைக்கும் ஆயிருக்கு. பிரவீன் ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பராக போட்டார், பட் இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்காரு. மொதல் 3 பாலில் 7 ரன் கொடுத்துட்டாரு. 3 பால் பாக்கி இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். நல்ல ஷாட்டுங்க, ஃபுல் பால் அண்ட் அகைன் ஃபியூ பவுன்சஸ்ல ரேஸ் த்ரூ ஆகுது பவுண்டரி ரோப்ஸை நோக்கி. சரியான ஷாட் ஃப்ரம் த பேட்ஸ்மேன். இந்த முறை அஜய் அவரோட பேட்லேருந்து ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் ஃபார் யுனைடெட் 11 டிஸ்பைட் ஒரு 4 ரனுக்கே 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார் த 3rd விக்கெட் மணி அண்டு அஜய் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 32 ரன்ஸ் ஆல் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இங்கே another ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் தி 4th ஓவர். ஷார்ட் அகைன் அண்ட் சிங்கிளோட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபம்பிள், அங்க ஒரு ஸ்மால் ஃபம்பிள் அண்ட் 2 ரன்னும் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ 2 ரன்னோட ஓவர் முடிவுக்கு வருதுங்க. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 39க்கு 2. அண்ட் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் ட்ரிங்க். முடிவெற்ற நிலையில் இங்கே ஸ்கோர் வந்து 39க்கு 2. and a single of the first ball of the 5th over. ஸோ அந்த சிங்கிளோட ஸ்கோர் 40க்கு மூவ் ஆகுது. ஏஸ் இங்கே பவுண்டரிஸ் பார்க்குறவங்க மொத்தமாக 50 பவுண்டரி 101 மொய் வைக்கிற மாதிரி சிக்ஸஸ். ஸோ அதிலே தெரியுது சிக்ஸஸ் பவுண்டரிஸோட அதிகமாக வந்திருக்கு, 2 மடங்கு அதிகமாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் முன்னாடி வந்து போச்சு. கமான் மாமா, கமான் மாமா, மாமா மிடில் சிக்க தூக்கிட்டாரு. ஃபயர், இட்ஸ் ஃபயரிங் டைம் டு செல்வம். அண்ணா வேணா 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 வேணா, தம்பிலுக்காக தான். வா வா வரவா அண்ணன் வரவா ஸ்கோரிங்க வந்து 42. அந்த சிங்கிள் ஃப்ரம் பழனியோட ஆஃப் த மார்க்குமான சிங்கிளோட ரிமோட் டெலிவரி லெஃப்ட் ஆன் த ஸ்லாட், அவுட் ஆஃப் தி பார்க்குங்க. எங்கேயோ கடாசி விட்டுருக்காரு டுவர்ட்ஸ் த கவ் கார்னர் ரீஜியன். பெரிய 6. அகைன் ஒரு பெரிய ஷாட், பட் ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கையிலேயே. எந்த நேரத்துல வந்து என்னையா ஒரு மாதிரி கூவுறீங்க. ஸோ எஸ், செல்வாக்கு 2வது விக்கெட்.
ஐரா அவுட் சைட் ஆஃப். மீண்டும் காத்தோடயே போயிருச்சுங்க பால். யாருக்கு எங்கேயோ அடிச்சு விட்டுருக்காரு பழனி. ஆறுங்க கேட்ச விடக்கூடாதுங்க. இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு நீங்க கேட்ச விட்டீங்கன்னா மேட்சே ஒரு 2-3 பால்ல வந்து தூக்கிட்டு போயிடுவாருங்க. எஸ், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோபால் அவர்களுக்கு கை தூக்கியே கை வலியே ஆரம்பிச்சிச்சுங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு நல்ல ஷார்ட் லெக் சைடில் சிங்கிள் மட்டுமே. பார்த்தீங்கன்னா 9 பால் இன்னிங்ஸில் பாக்கி இருக்குது. 72 அப்படின்ற ஸ்கோரில் இப்போதைக்கு யுனைடெட் 11 ஆஃப்டர் லூசிங் 2 விக்கெட்ஸ் ஃபார் ஸ்கோர் ஆஃப் 4 ரன்ஸ். ஒரு நல்ல கம்பேக். ஒரு பெரிய ஷாட், இன்னொரு சிக்ஸுங்க. என்னங்க நடக்குது? மேட்ச் சிக்ஸஸ்ல இங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க யுனைடெட் 11. டிஸ்பைட் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்க்கு அப்புறம் ஒரு சூப்பர்பான பேட்டிங். சில்கோ அவர்கள் வந்து லெக் சைடுல ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர். அவருக்கு போய் புல் டாஸ் போடலாமா நீங்க? ரெண்டு பால் பக்கி. மீண்டுமா நீங்க தான் லெக்ல போட கூடாது. நீங்க ஒரு ஒத்த கையில கேட்ச் பிடிச்சாருங்க. சூப்பரா. அவர் பேர் என்னங்க சொல்லுங்க? சன்சினா. மீதமுள்ள ஒரு பாலுக்கு சிச்சு அவரோட போக போகுதுன்னு தெரியல. சிச்சு அவரோட பேட்ல இருந்துமே சிக்ஸஸ் வர ஆரம்பிச்சாச்சு. மீண்டும் இந்த ஓவர்ல மாமா சிறப்பாக போலிங் போட்டு 31 ரன் போட்டிருக்காரு மாமா. 5-6 ஒரு சிங்கிள். யார் மைக்ல பேசுறது கூட பாவம். நல்லா தான் போட்டாரு. உண்மையிலே நல்லா தாங்க போட்டாரு. புல்டாஸா போட்டாருங்க. அதாங்க ஃபால்ட்டு அவர் மேல. வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா தான் போட்டாரு. ஒன்னும் பிரச்சனை. அடிக்கிற பேட்ஸ்மேன் கிட்ட மாட்டிக்கிட்டாருங்க. கண்டிப்பா கிரிக்கெட் ஒரு காலம். நீங்களும் இதே மாதிரி பவுலிங் போடுவீங்க. அப்போ உங்க மாமா வந்து இங்க பேசுவாரு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இது கூடிய விரைவில் நடக்கும். ஆசீர்வாதம் ப்ரோ. இதுக்கு முன்னாடி உங்களோட வாய்ஸை வந்து நான் கோவலத்துல கேட்ட மாதிரி இருக்குது. அது நீங்க தானா? கரெக்டா சொல்றாருயா? ஆமாயா, நான் தான். சூப்பர் ப்ரோ. உங்களை போட்டு செஞ்சிருந்தாங்க ப்ரோ. அங்க எனக்கு போட்டு செஞ்சாங்களா? இல்ல ப்ரோ, கலாச்சிட்டு இருந்தாங்கன்றேன். ஓ ரைட். ஓகே. நான் ஃபுல்லா பார்த்தேன் ப்ரோ லைவ். நீங்க சூப்பரா பேசுனீங்க ப்ரோ. நன்றி பிரதர், ரொம்ப நன்றி. எனிவேஸ் கமிங் பேக் டு கிரிக்கெட். நீங்க தொடர்ந்து ஒருத்தர் உங்களுக்கு பேசிட்டே இருக்க. நீங்க இல்லைண்ணா, நீங்கள் டெய்லி ரெகுலராக வர ஆரம்பிச்சிங்கன்னா இன்னொரு குரல் கண்டிப்பாக வராது. அது குரல் கேட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஆகுது. அங்கெல்லாம் நேற்று ஃபுல்லாக உங்கள் குரல் இல்லை ப்ரோ, வேறு குரல். அது சில பேருக்கு புரியுறவங்களுக்கு புரியும். ஆஹா, ஆனா இங்க குரல நான் பேட்டை கையில் வச்சிருக்கப்பா, அடிக்கிற அருமையான அடிங்க பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி. பழனி பேட்ல இருந்து இந்த முறை 6. அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 36. இப்போ இந்த 6ஓட 42வது ரன்னுங்க பழனியோட கேட்சை டிராப் பண்ணதுக்கப்புறம். ஸோ எடுத்துருக்கணுமோ அந்த கேட்சை அப்படின்னு சொல்லி யோசிக்கணும்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். பழனி அண்ணனுக்கு 2025 இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறப்பான இன்னிங்ஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்.
இந்த முறை ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. பவுண்டரியோட யுனைடெட் 11 அவங்களோட 100யுமே பூர்த்தி பண்ணியிருக்காங்க. 102க்கு 4. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க புலி ப்ரோ இன்னும் போலிங் போடல. அண்ட் ஒரு ஃபுல் டாஸ். இப்போ நீங்க போலாம், ஓவர் முடிய போகுது. புலி மாமாக்கு ஏதோ வருதுன்னு சொல்றாங்க பின்னாடி இருந்து, அது என்ன வருதுன்னு தெரியல. ஆனது 6 அண்ட் ஸ்கோர் 108க்கு 6ஓட மூவ் ஆன் ஆகுதுங்க. லாஸ்ட் பால். காலையில இருந்து இந்த டீம் தான் அதிக ரன் அடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது 3வது மேட்ச்ல. ஸோ எஸ், நல்ல ஃப்ரேம் வைக்கிறார் நம்ம கேமராமேன் பழனி ப்ரோவை நோக்கி. அவர் தான் இங்கே மேட்சே மாற்றிட்டாருங்க. 42-11 பால்ல லாஸ்ட் பால். 8ஓட கடைசி பந்து. அகெயின் லாரா ப்ரோ எந்த டீம்ல இருக்கிறாரோ அந்த டீம் ஒரு புயலாகவே தான் இருக்கும். அண்ணன் வந்தாருனாவே வேற மாதிரி தான். 8 ஓவர்ஸ் இங்க யுனைடெட் 11 110ல முடிச்சிருக்காங்க. ஒரே நிமிஷம் அடுத்த 7 ஓவர்ல அண்ணன் இருக்கார். ஒரே நிமிஷம் ப்ரோ, டார்கெட் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். 110 8 ஓவர் முடிவுல யுனைடெட் 11 அண்ட் பவித்ரா 11 they come on to bat. அவங்களுக்கு தேவைப்படும் டார்கெட் 111. பின்னாடி இருக்கிறவங்க அந்த இதுல மட்டும் சாயாதீங்கண்ணா, அது கீழே விழுந்துரும்ண்ணா. கோஸ்ட் கோபால் அவர்களை வருக 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 என்ன வரவேற்கிறோம். சிறப்பாக பார்த்துட்டு இருக்கீங்கண்ணா காலையில இருந்து அனுப்பு. பல்லு பாய்ஸ் ஜமேக்கா 2 டீம் கேப்டனும் ஸ்டேஜ் இருக்கு. டேஸ் போட வாங்க. பல்லு பாய்ஸ் அண்ட் ஜமேக்கா அணியின் டீம் கேப்டன்ஸ் வந்து டேஸ் போட்டு போயிருங்க. அப்படியே உங்க 11 எழுதி எடுத்துருவாங்க. அதான் இல்லையா? ஓகே ஓகே. யார் எந்த டீம்? நீ ஆர்கனைஸ் டீம். அப்படி போப்பா நீ. ப்ரோ பல்லு பாய்ஸ் கேப்டன் அங்க. ப்ரோ பல்லு பாய்ஸ் கேப்டன் அங்க தான இருக்கு. நீ தான ப்ரோ? இவர் சொல்லு, இவர் பல்லு இல்ல. இவர் சொல்லு. ஒன்னும் பல்லு இல்லை. மூணு நாளா வந்து நாம் தமிழர் டோர்னமெண்ட்டுக்கு 1000 உழைக்கிற புருஷோத்தண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூண்ணா. குடிங்க குடிங்கண்ணா. கோபால் அண்ணா தண்ணி குடிங்க, நல்லா குடிங்க. பல்லு பாய்ஸ் கேப்டன் வாங்க. பல்லு பாய்ஸ் கேப்டன் வந்துட்டாங்க. ஜமேக்கா கேப்டன் வந்துட்டீங்கன்னா டேஸ் போட்டுடலாம். ஜெஸ்ஸி போடு. ப்ரோ பேட்ஸ்மேன் வாங்க. 2 பவித்ரா 6ல இருந்து பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. ஃபீல்டர் வந்துட்டாங்க, அம்பையரும் வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன் வாங்க. நானா ஃபீல்டர் வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. இன்னைக்கு இன்னும் 4 மேட்ச் நடத்தணும், டைம் இல்லை. வாங்க பேட்ஸ்மேன் உள்ள.
நீங்கள் செல்ராஜன்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்காக எலிட் பேட்லேருந்து சச்சின் பேட்லேருந்து இன்னும் 4-5 பேட் வாங்கி வச்சுருப்பாரு. நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்ருக்கீங்க. தோதா இருக்கார் அண்ணன். சரிண்ணா சீனை போண்ணா. பேட்ஸ்மேன் உள்ளே இருக்குண்ணா. நான் டாஸ் போட யாருண்ணா வர வைக்கிறேன்? யாருண்ணா போடுறது? நோத்ரு போடுறவங்க யாரு? டாஸ் போடுறவங்க யாரு? தான் இருக்காரு. கிரீனா டாஸ் போட்டுருங்கண்ணா. ஆ ஸ்டேட் கேமரா இங்கே பாருங்க. டாஸ் போடுறதுல வைங்க. பல்லு பாய்ஸ் ஜமாக்கா கேப்டன் வந்துட்டாங்க. டாஸ் போட்டுடலாம். காயனை சுற்றி விடுங்கண்ணா. கேமரா பல்லு பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி bowling தேர்வு செஞ்சிருக்காங்கப்பா. ஜமைக்கா அணி பேட்டிங். பல்லு பாய்ஸ் bowling, ஜமைக்கா பேட்டிங். பல்லு பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி bowling சூஸ் பண்ணியிருக்காங்க. அருமையாக அடிக்கப்பட்ட 4 வெளியில நில்லுங்க, உள்ள வராதீங்க. பவித்ரா அணி வீரர்கள் கொஞ்சம் நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே பவித்ரா லெவன்ஸ்க்காக பவுண்டரியோட புழல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல பாலுங்க. ஒரு வேரியேஷன். விவேகண்ணா வந்து ஒரு சிறப்பான பவுலர். அவர் பண்ணாத சாதனைகளே இல்லை. இந்த கிரவுண்ட்லேயும் சரி, எந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி. ஆஹா சம வேரியேஷனுங்க. ஸோ நீங்கள் சிறப்பாக போட்ட படந்து டாட் பால் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசும்போது அது கிளியராக தெரியுது. ஒரு சூப்பரான ஒரு பிட் ஆஃப் ஷார்ட் அண்ட் டெலிவரி. ஆஹா இன்னொரு பிட் ஆஃப் ஷார்ட் ஆஃப் குட் லென்த். மீண்டும் டாட் பால். முதல் பால் பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்டார்டிங்க. ஓ த பால் விவேக். டாட் பால். சிறப்பாக போடப்பட்ட பந்து டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர். இங்க ஸ்கோர் வந்து 4-0. நோ பால். ஆபரேஷான முயற்சி அண்ட் உடம்புல பட்டிருக்க எந்த ரன்னும் இல்லை. முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. அண்ட் பவித்ரா 11 அவங்களோட முதல் ஓவர் முடிவில் ஃபர்ஸ்ட் பால் 6 விட்டா கூட மிச்சம் 5 பால் சூப்பராக போட்டாரு. பவித்ரா சிசின் நம்பிக்கை நட்சத்திரமே பின்னாடி இருக்குங்க.
நீங்கள் 100 இல்லை 200 அச்சா கூட ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க அவர் இருக்க வரையும். புலி மாமா மயிலாப்பூர் மகேஷ் மாமா அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். பாலிங்ல சாண்டிட்டு போது செகண்ட் ஓவர் போடுறது. ஹலோ நல்ல ஷாட் பட் ஸ்ட்ரைட்டா கைக்குள்ளேயே போயிருக்கு. வெளியேறுகிறார் ரோகி அவர்கள். சாண்டி அடுத்ததாக களமிறங்க விக்கி அவர்கள். பேட்ஸ்மேன் விக்கி வந்த முதல் போலே வானத்தை நோக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் எடுத்த நல்ல கேட்ச். ஆஹா நல்ல ட்ரை ப்ரோ, சூப்பர் ட்ரை. அங்க மிட் ஆஃப் ரீஜன்ல குவிக் டபுள். திரும்ப விக்கி ஆஃப் த மார்க் ஆயிட்டாரு. விக்கியே தான் ஸ்ட்ரைக்குமே வச்சுப்பாரு. அவுட் சைட் ஆஃப் விக்கெட் கீப்பர் கேட்டு வாங்கினாரா அப்படின்ற மாதிரி தான் எழுதுதாங்க. 4 ரன்கள்ங்க. போடனால பவுண்டரி வந்து 6 ரன்கள். பாலே ஒரு ஃபுல் டாஸ் பால சூப்பரா பிக் பண்ணி விட்டுருக்காருங்க 6க்கு. இவர் ஒரு மிகப்பெரிய இந்த கிரவுண்ட்ல பொறுத்தளவுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன். தினமும் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வீரர் இவர் இந்த கிரவுண்ட்ல. நல்ல ஷாட் அகைன் லெக் சைடில் பியூட்டிஃபுல்லாக ஃப்ளிக் அவுட் பண்ணி விட்டார் ஃபார் அ சிங்கிள். சிங்கிளோட 1 more டெலிவரி லெஃப்ட். சாண்டியோட இந்த ஓவர் ஒரு ரோலர் கோஸ்டரோட ஒரு ஓவராக இருந்திருக்கு. விக்கெட் எடுத்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. ஓவர் முடிவுக்கு வருதுங்க ஒரு டாட் பாலோட. எஸ் 2 ஓவர் முடிவில் ஸ்கோரு 18க்கு 1. கமெண்ட்ல வந்திருக்கு மகேஷ் மாமா பொல்சல்லூர் போலையா, அங்க லாஸ் பண்ணிட்டாங்க அதான் இங்க வந்துட்டாரு. கமெண்ட்ல வந்திருக்கு மாமா, நான் சொல்லல. ஸோ சஞ்சய் பவுலிங் உள்ள இந்தியா அட்டாக் டு போல்ட் தேர்ட் ஓவர். ஓவர் போடுவதற்கு உள்ள வந்திருக்கா அப்படி
104 பவுண்டரி 111 6 ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடல் ஆங்கிலிங் அக்ராஸ் த ரைட் ஹேண்டர். அவுட் சைட் ஆஃப் வைட் அகலப்பந்து மீண்டும் போட்டாக வேண்டும். நல்லாவே அவுட் சைட் ஆஃப்ல போட்டு விட்டுருக்காரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 19-1 அப்படின்ற மாதிரி ஸ்கோரில் இப்போதைக்கு இருக்காங்க பவித்ரா லெவன்ஸ். அடுத்த பால் இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி டுவர்ட்ஸ் த ஸ்கொயர் ரீஜியன். சிங்கிள் மட்டுமே. பெரிய டார்கெட்டுங்க 111 ரன் டு வின்னு அப்படின்றப்ப கண்டிப்பாக பவித்ரா லெவன்ஸ் ஓவருக்கு ஓவர் ஒரு பவுண்டரி வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தோடு தான் உள்ளே இறங்கியிருப்பாங்க. பட் இங்கே அந்த ரன் ரேட்டையும் கண்ட்ரோல் பண்ணி நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்காக தேர்ட் நியூ பவுலர் சஞ்சய் இங்கே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபார் கேசிசியின் நம்பிக்கை நட்சத்திரம் பேட்ட மணி அவர்களை வரவேற்கிறோம். பேட்ட மணி நல்ல ஷார்ட் பால், அதை சூப்பராக கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காருங்க பவுண்டரிக்கு. எஸ், ஒரு ஹியூஜ் 6 ஓவர் த ஸ்கொயர் ரீஜன். செம ஷாட்டு, கொஞ்சம் பால் ஷாட்டாக இருந்தது, அதை அழகாக கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காரு. அடுத்த பால் அகைன் ஆங்கிலிங் அக்ராஸ் ரைட் ஹேண்டரு. வைட் லாங் ஆஃப் ரீஜனில் ஃபியூ பவுன்சஸ் அண்ட் இன் டு த கைக்கே போயிருக்குது. ஒரு குவிக் டபுள். 2 பந்துகள் 3வது ஓவரில். ஷாட்டு காத்துல சான்ஸுங்க. ஃபீல்டர் வர ரன் த்ரூ பண்றாரு. நல்ல கேட்ச். 2வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க புழல். ஆஃப்டர் ஒரு குட் நாக் விக்கெட்டை லூஸ் பண்றாரு. சிறப்பு பணியாற்றி கொண்டு இருக்கும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். The ball of the 4th over, ஒரு வைட் யாக்கர். நல்ல ஸ்டார்ட்டுங்க, சிங்கிள் மட்டுமே. சில் 11 ரன் இப்போ ஓவர் கிட்ட ஆடிக்கிட்டு இருக்காங்க.
5 பால் பாக்கி இருக்குது இந்த 4th ஓவர். இதுக்கப்புறம் ஒரு கண்டிப்பாக ஒரு பிரேக், ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் இருக்குது. செம யாக்கருங்க, ஒரு பர்ஃபெக்ட் யாக்கர். நல்லா நெயில் பண்ணார் பாலை. ஃபுல்லாக லென்த், ஒரு குவிக்கர் ஃபேஸ்லையுமே. 4 more balls பாக்கி இருக்குது. ஸ்கோரிங்க 35க்கு 2. அகலப்பந்து. உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள். அவர் காலையிலிருந்து ஒரு ஜஸ்ட் மிஸ்டேக் கூட பண்ணலங்க. அவரை நீங்களாம் ஆர்குமெண்ட்டே பண்ண முடியாது. அடுத்த பால் அகைன் ஒரு அவுட் சைட் ஆஃப்ல. இந்த முறை டாட் பால். ஒரு வெல் லெஃப்ட் விட்டார் பேட்ஸ்மேனு, ஒரு வைட் கிடைக்கும் அப்படின்னு. செம போலிங்க கார்த்திக்கிட்டேருந்து. ஒரு நல்ல ஸ்பெல் இங்கே இருந்துகிட்ருக்காரு. இன்னும் ஒரு 2 பந்துகள் பாக்கி இருக்குது ஃபார் த 4th ஓவர். ஸ்கோரிங் 36க்கு 2. நல்லா ட்ரிகர் பண்ணி ஃபுல் ஸ்டிக்கையுமே காமிச்சு தைரியமாக ஆடினார் பெரிய ஷாட்டுக்காக மார்டின். ஆனால் பேட்டில் படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அனதர் டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் தி 4th ஓவர். ஸ்கோர் 36 இப்போதைக்கு. பெரிய ஷாட். 6ங்க. எஸ், ஒரு 6ஓட இங்க வந்து 4வது ஓவர் முடிவுக்கு வருது. ஸ்கோர் 42. அதோட பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் இப்போதைக்கு. நான் ஸ்கோர் அப்டேட் பண்ணேன். 42 4 ஓவர் முடிவுல.
அகலப்பந்துங்க, இல்லைன்னா அவர் விடுற ஆளே இல்லைங்க. அகலப்பந்து அது. அந்த பேட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், 1 யூஸ் மட்டும்தான். மீண்டும் மீண்டும் அகலப்பந்து தான். அண்ணன் வந்து டாட் விட்டாவே அது அகலப்பந்தா இருக்கணும், இல்லை ஒரு வேளை நோ பாலாக இருக்கணும். மற்றபடி அவர் உள்ளே வந்துருச்சுன்னா பால் பீச்சுக்கு தான் போகுமே தவிர வேறு எங்கேயுமே போகாது. காட்ஃபாதர் அணியின் பிரசிடென்ட் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். காட்ஃபாதர் அணியின் பிரசிடென்ட் ஏலூர் கோவில் அணியின் எண்ணிக்கை 24 அசோக் அவர்களை வருக 4 விக்கெட் இழப்பிற்கு. After 7 overs score 74 loss of 4. பல்யண்ணா 6 பந்துகளில் 37 அடித்தால் வெற்றி. 6 பந்துகளில் 37. எங்க இதுவும் பாசிபிள் தாங்க. உள்ள யார் இருக்குது பாத்தீங்களா இல்லையா நீங்க? ஸ்கோரே வேண்டாங்க, நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரா? ஐயோ, எங்க இவரு இவ்வளவு நேரம் எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு இவ்வளவு நேரம்? அது அங்க இருந்தாரா? ஓகே ஓகே ஓகே. எங்க இப்பயும் வாய்ப்பு இருக்குங்க. பேட்ஸ்மேன் யாரு பாத்தீங்களா? 4 பாலுக்கு 30 ரன் அடிக்கிற திறமை எங்க மாமாட்ட மட்டும்தான் இருக்கு. இப்ப பாருங்க, மண்ணு தடவிட்டார் நீங்க சொன்ன மாதிரியே. அவ்வளவுதான். என்னங்க பால வேகமா போட்டீங்க மாமாக்கு? மேடம்ண்ணா கொஞ்சம் ஸ்லோவா போட சொல்லுங்கண்ணா மாமாக்கு மட்டும். பெரம்பூர் சார்ந்த டாலு அவர்களை பெரம்பூரை சேர்ந்த தினேஷ் டாலு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பாருங்க, அமெரிக்க ரிட்டன் மாதிரி வராப்புல அண்ணன். யுனைடெட் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சென்னை புர்சி அவர்களுக்கு ஹார்ட் லக் வாழ்த்துக்கள். ஃபீல் பண்ணாதீங்க மாமா, விடுங்க. உங்களுக்கு கால்